இப்படி ஊராக போக்குள்ள மலருக்கும் எனக்கு பழக்கம் ஏற்பட்டுச்சு. மலரோட அவங்க mobile number விளக்கமாறு வியாபாரம், அவங்க வந்து பூண்டு வியாபாரம். 2 பேருமே ஒரு மூவிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்க தானே. ஆமா. அப்போ 2 பேருக்கும் எங்களுக்குள்ள நட்பு ஏற்படுது. நாங்கள் மொபைல்லாம் நம்பர் மாற்றிக்கிட்டோம், ஒருத்தர் நம்பர்கள் பகிர்ந்துக்கிட்டோம். பகிர்ந்துக்கிட்டு எங்களுக்குள்ள காதல் வளர்ந்து கள்ளக்காதலாக அது மாறுது. இப்படியே நாங்கள் ட்ராவல் ஆகுது. அப்போ தனியாக மீட் பண்ணணும் வாங்கன்னப்போ அது வந்துச்சு. மலர் வந்தாங்க. மலர் வந்தப்போ அங்கே ஆல்ரெடி வெயிட்டிங்கில் கனகராஜோடைய ஃப்ரெண்டு சக்திவேல் அப்படின்றவர் அந்த காட்டில் இருந்திருக்காரு. நாங்கள் 2 பேரும் தான் உன்னை இன்டர்கோர்ஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டோன்னே பணம் கொடுக்காம 2 பேருமே எஸ்கேப் ஆக பார்க்குறாங்க. ஓ, கனகராஜ் சக்திவேல் ஆல்ரெடி அக்யூஸ் தானே, இதில் போய் நீதி நேர்மைன்னு இருக்கு. அப்போ பிரச்சனை அங்கே ரேஸ் ஆகுது. அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்க வாய்ப்புகள் இருக்கு. இதுவும் திட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். கனகராஜோட ஸ்டேட்மெண்ட் இது. சக்திவேலும் அந்த ஸ்டேட்மெண்ட்டை ஒத்து தான் சொல்றது, கன்ஃபர்ஷன். தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.